நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி யோதுடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் பெரியோர்கள் அறிவுரை கூறியும் அவற்றை கேட்காமல் கணவனை விட்டு பிரிந்தோ அல்லது மனைவி விட்டு பிரிந்தோ வந்துவிடுகிறார்கள். இது குடும்ப பிரிவினை, குடும்பத்தை குலைக்கும் செயல் என்று சொல்லலாம். இதில் குடும்பத்தை அந்த ஜாதகர் குலைக்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை. அதாவது பட்டப்படிப்பு வரை படித்தவர்களாக இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள் என்று பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் சொன்னாலும் கூட அவர்களே படித்தவர்கள் என்பதால் அவர்களுக்கே தனிதான் நாலடிச்சு ஒரு புத்தி இருக்கும், சுய புத்தியும் இருக்கும் என்றாலும் கூட அவர்களுக்கு அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இல்லாமல் போவது ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அவ்வாறு புரிந்து கொள்ளாமல் குடும்பத்தை கெடுக்கும் செயல்களில் அந்த கிரகங்கள் செயல்படுகின்றன என்பதை ஒரு சில விதிகளை மட்டும் இப்போது சொல்கிறேன். இந்த விதிகள் மட்டும் கிடையாது, இன்னும் பல விதிகள் அது இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்பொழுது அதாவது ஒரு பாவகம் அல்லது பாகவாதிபதி ஆகியவற்றோடு சனி, செவ்வாய், ராகு, கேது ஆகிய பாவர்கள் முழுமையாக தொடர்பு கொள்ளும்போது வேறு சுவர்களின் பார்வைகள் அங்கே இல்லாவிடில் அந்த பாகவமும் பாவக அதிபதியும் முழுமையாக செயலிழந்து போவார்கள். அதே நேரத்தில் அங்கே சுவர் பார்வை இருந்தாலும் அது முழுமையாக இருக்க வேண்டும். அதாவது சுவர் நல்ல ஒளித்திறனோடு இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் 12 பாவங்கள் சொல்லப்படுகின்றன. இதில் முதலாம் பாவமாகிய லக்கணம் ஜாதகரையும், இரண்டாவது ஜாதகரின் குடும்பத்தையும், மூன்றாவது ஜாதகரின் இளைய சகோதரத்தையும், 4ஆம் வீடு அம்மா, 5ஆம் வீடு வாரிசு, 6ஆம் வீடு தாய்மாமன், 7ஆம் வீடு வாழ்க்கை துணை, 8ஆம் வீடு ஆயுள், 9 தந்தை, 10 தொழில், 11 மூத்த சகோதரம் மற்றும் இளைய மனைவி, 12 விரயம் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக, முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. முக்கிய காரகத்துவங்களில் இவை ஒன்றாக காணப்படுகிறது. மேற்கண்ட பாவங்களில் ஏதேனும் ஒன்றை சனி, செவ்வாய், ராகு ஆகிய 3 பாவர்களும் ஒட்டுமொத்தமாக தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவகம் சுத்தமாக வலு இழக்கிறது. ஒரு தனித்துவமாக சனி, செவ்வாய், ராகு ஆகிய 3லும் சனியும் பாவத்துவம் பெற்ற ராகுவுமே உயிரிழப்பு போன்ற கொடுமையான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். அதிலும் சனி கடும் பாவத்துவ நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தசையில் தாங்க முடியாத கிடல்மலங்களை செய்வார். 2 8ஆம் இடங்களில் பாவத்துவம் பெற்ற நிலையில் இருக்கும் சனி தனது தசையில் ஜாதகரின் குடும்ப உயிர்காரத்துவத்தை தன்னுடைய வலுவிற்கேற்ப பாதிப்பார். முழுமையான பாபத்துவ நிலையில் இருக்கும் சனி வாழ்க்கை துணையை உயிரிழக்க வைப்பார். பாவத்துவம் குறைவாக உள்ள சனி டைவர்ஸ் போன்ற வகையில் துணையவையை பிரி வைப்பார். இதில் பாவத்துவம் அதிகமாக இருக்கப்பட்டவர்கள் மனைவியை இழப்பார்கள் என்றும், பாவத்துவம் குறைவாக இருக்கப்பட்டவர்கள்
மனைவி பிரிந்து ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் மனிதனை மனைவி அல்லது கணவனை பிரிந்து வாழ்வார்கள் என்று இந்த கிரக அமைப்பை வைத்து கண்டுபிடித்து விடலாம். 2ஆம் இடத்தில் இருக்கிற பாவக்கிரகங்களின் தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது, தசை நடந்தால் தசை முழுவதும் பிரிவு இருக்கும், புத்தி நடந்தால் அந்த புத்தி முடியும் வரை அவர்களுக்குள் பிரிவு இருக்கும். அதிக பாவத்துவமாக இருந்தால் நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள் என்பதை கணக்கிட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது மட்டுமல்ல, இதுபோன்ற மற்ற கிரகத்தினாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் வருவது உண்டு. அதையும் பார்க்கலாம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.